ஆனந்தி, தற்போது நம்முடைய ஒளிப்பதிவு ஐயப்பன் காட்சிப்படுத்தும் இந்த காட்சியை பார்க்கலாம். இது வந்து ஆறல்ல, சென்னை மெரினா கடற்கரையில் சர்வீஸ் சாலையில் தேங்கியிருக்க மழைநீர் தான் வந்து இவ்வளவு தூரம் ஆறு போல் காட்சியளிக்கிறது. நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக, தொடர்ந்து பெய்த இந்த கனமழை காரணமாக இந்த சர்வீஸ் சாலையில் வந்து முழுவதுமாக வந்து டிஜிபி அலுவலகத்திலிருந்து கடற்கரை சாலை சர்வீஸ் சாலைக்குள்ள முழுவதுமாக வந்து மழைநீர் வந்து அதிகளவு தேங்கி முட்டிக்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியிருப்பதால் வந்து ஆறு போல் காட்சியளித்துக் கொண்டிருப்பதை காட்சியை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்திக்கிறார். தொடர்ந்து மழை விட்டு காலையிலிருந்து கூட தொடர்ந்து மழை விட்டு பெய்து வருகிறது. எனவே வந்து இந்த சர்வீஸ் சாலை மட்டுமல்லாமல் வந்து கடற்கரை மணற்பரப்பில் இருக்கக்கூடிய சாலைகள், இந்த மணற்பரப்பில் கூட அதிக அளவில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இந்த பகுதியில் கடைகள் அனைத்தும் வந்து வெள்ளத்தால் மூழ்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்துகிறார். எனவே தொடர்ந்து இந்த மழை பெய்யும் காலத்தில் எப்போதுமே வந்து சர்வீஸ் சாலையில் மழைநீர் தேங்குவது வழக்கம். வழக்கத்தை விட இந்த முறை வந்து அதிக அளவில் வந்து ஆறு போல் இந்த மழைநீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. வழக்கமாக வந்து இந்த மணற்பரப்பில் வந்து ஒரு சில இடங்கள் தான் தண்ணீர் தேங்கும். தற்போது வந்து கடல் நீர் வந்து மணற்பரப்பு வந்தது போல் காட்சியை தான் நம்மால் காண முடிகிறது. அந்த அளவுக்கு வந்து மழைநீர் வந்து இந்த அளவில் தேங்கியிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் வந்து மெட்ரோ ரயில் பணிகள் இந்த பகுதியில் நடைபெற்றால் வந்து அதிக அளவில் பள்ளம் தோண்டப்பட்டால் வந்து இந்த பள்ளம் ஏற்பட்ட பகுதியில் வந்து மழைநீர் அதிக அளவில் தேங்கி இருக்கிறது. இந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியினை வந்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் வந்து வழக்கமாக சென்னை மெரினா கடற்கரையில் காலையில் எழுந்தவுடன் வந்து நடைபயிற்சி செல்வோர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வந்து இந்த பகுதியில் வந்து வாக்கிங் செல்வோர் எண்ணிக்கை மிகவும் குறைந்து விட்டது. ஒரு சிலரை வந்து செல்கிறார்கள். இந்த சாலை முழுவதும் வந்து இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத அளவில் தடை செய்யப்பட்டது. குறிப்பாக வந்து இந்த மழைக்காலத்தில் வந்து கடலுக்கு சென்று பலர் வந்து குளிக்க செல்வதால் வந்து ஏற்கனவே வந்து புயல் காலத்தை ஒட்டி வந்து மெரினா கடற்கரை செல்ல தடை வைக்கப்பட்டிருந்தது. மெரினா கடற்கரை வந்து உட்புற சாலைகள் யாரும் செல்ல முடியாத வந்து பேரிகார்டு போட்ட தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையிலும் வந்து ஒரு சிலர் வாக்கிங் செல்வதற்காக வந்து செல்கிறார்கள். அந்த காட்சி தான் நம்மால் காண முடிகிறது. ஆனந்தி.